நம்ம சிஎஸ்கே அணியில ரொம்ப முக்கியமான பிளேயராக இருக்கிற ஷிவம் துபே, இப்ப அவர மும்பை இந்தியன்ஸ் அணி அவங்களுக்கு குடுத்துட்டு, அப்படியே மும்பை இந்தியன்ஸ் அணியின் முக்கியமான பிளேயர், கேப்டனாக இருக்கிற ஹர்திக் பாண்டியா அவர இப்ப நம்ம சிஎஸ்கே அணிக்கு உள்ள அவசரமாக மிட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா, ஹர்திக் பாண்டியா அவரு நம்ம சிஎஸ்கே அணிக்காக இந்த ஆண்டு ஐபிஎல் முடியறதுக்கு உள்ளேயே நம்ம சிஎஸ்கே அணிக்காக விளையாட வரத்துக்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கு. அதேபோல நம்ம சிஎஸ்கே அணியில இத்தனை வருஷமா விளையாண்டு ஒரு சில முக்கியமான ஆட்டங்கள் நம்ம சிஎஸ்கே அணிக்காக விளையாண்ட சிவம் துபே அவரு அப்படியே மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு போக இருக்காரு. ஸோ இதனால இன்னைக்கு இரவு பார்த்தீங்கன்னா, நம்ம சிஎஸ்கே டிசி டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு எதிராக அவங்க ஹோம் கிரவுண்டான அருண் ஜேட்லி கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் இன்னைக்கு இரவு முக்கியமான ஆட்டம். 2 பேருக்குமே முக்கியமான ஆட்டம் தான். யார் பிளே ஆஃப் வாய்ப்புக்கு உள்ளே போகிறாங்க, யார் வெளியேற போகிறாங்க அப்படிங்கிற மிக முக்கியமான ஆட்டம் விளையாட போகிறாங்க. ஸோ இந்த ஆட்டத்தில் ஹர்திக் பாண்டியா அவர் விளையாடுவார், சிஎஸ்கே அணியின் ஸ்குவாட்லேயுமே அவர் இருப்பார் அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வெளியாயிட்டிருக்கு. ஸோ இது மட்டும் கிடையாது, கூடுதலான இன்னும் 2 முக்கியமான மாற்றங்களோட நம்ம சிஎஸ்கே களம் இறங்க போகிறாங்க இன்றைய ஆட்டத்தில். ஸோ இது எப்படி திடீர்னு இவ்வளவு சீக்கிரமாக சாத்தியம் ஆகும்? சிஎஸ்கே அணியில் உண்மையாகவே இன்னைக்கு ஹர்திக் பாண்டியா அவர் விளையாட போகிறாரா? சிவம் துபே அவர் மும்பை இந்தியன்ஸ் அணி டீம் ஸ்குவாடுக்கு அவர் கிளம்பி போயிட்டாரா? இன்னைக்கு சிஎஸ்கே ஸ்குவாடில் நடக்க போகிற அந்த மிகப்பெரிய அதிரடியான யாரும் எதிர்பார்க்காத மாற்றங்கள் எல்லாமே என்னென்ன அப்படின்னு இப்போது பார்த்துடலாம். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க, அப்படியே கண்டினியூவாக பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம சிஎஸ்கே அடுத்தடுத்துன 2 ஆட்டங்கள் மும்பை இந்தியன்ஸ் அணியை தோல்வி அடைய வச்சுருந்தாங்க. ஸோ அந்த ஆட்டம் நடக்கிறப்ப எல்லா இடத்துலையுமே சிஎஸ்கே காசி விஸ்வநாதன் அவர்கள் பார்த்தீங்கன்னா, ஹர்திக் பாண்டியா அவர்கிட்ட தொடர்ச்சியாக அவர் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரியான வீடியோக்கள், புகைப்படங்கள் தொடர்ந்து வெளியாகிட்டு இருந்தது. ஸோ இந்த சூழ்நிலையில் தான் நேற்று மும்பை இந்தியன்ஸ் அணி அவங்க எல்எஸ்ஜி லக்னோ அணிக்கு எதிராக விளையாண்டுருந்தாங்க. அந்த ஆட்டத்தில் திடீர்னு பார்த்தீங்கன்னா, ஹர்திக் பாண்டியா அவருக்கு இன்ஜூர் அப்படின்னு ஒரு சாக்கு போக்கு சொல்கிற மாதிரியான காரணங்கள் சொல்லப்பட்டிருந்தது. ஹர்திக் பாண்டியா அவர் இன்ஜூர் விளையாடல சரி, ஆனால் மும்பை இந்தியன்ஸ் அணி அவங்க ஸ்குவாட் டக் அவுட்லேயுமே ஹர்திக் பாண்டியா கம்ப்ளீட்டாக அவர் இல்லை. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய அளவில் சந்தேகத்தை கிளப்புது. ஏன்னா நேற்றுல இருந்தே இந்த தகவல்களும் அதிகாரப்பூர்வமாக வெளியாகிட்டு இருந்தது. அதாவது நம்ம சிஎஸ்கே வந்து மிட் ட்ரான்ஸ்ஃபர் மூலிமா ஹர்திக் பாண்டியாவை சிஎஸ்கே அணிக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு மாற்று பிளேயராக ஷிவம் துபே அவரை நாங்கள் தரோம் அப்படிங்கிற பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்காங்க. ஸோ இதில் மும்பை நிர்வாகம் அவங்களும் பார்த்தீங்கன்னா, ஹர்திக் பாண்டியாவை குஜராத் கிட்ட இருந்து கூட்டிகிட்டு வந்தோம், எப்படிரா இவரை மும்பை அணியை விட்டு கழட்டி விட்டுட்டு சூரியகுமார் யாதவை நிரந்தர கேப்டன் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து தர்ம சங்கடமான நிலைமையில தான் மும்பை நிர்வாகம் இருந்தாங்க. ஸோ சிஎஸ்கே கேட்ட இந்த ட்ரேடிங்க்கு ஹர்திக் பாண்டியா அவரும் பார்த்தீங்கன்னா விருப்பம் தெரிவிச்சிருக்காரு. ஓகே, நான் சிஎஸ்கேவுக்கு போகிறேன் அப்படின்னு. அதனால் இப்போ மும்பை நிர்வாகம் அவங்க க்ரீன் சிக்னல் காட்டியிருக்காங்க. பதிலுக்கு மாற்று பிளேயராக அவங்க சிவம் துபேவை நாங்கள் தர தயாராக இருக்கோம் அப்படின்னு சிஎஸ்கே சொன்னதுக்கு அப்புறமா அவங்க எப்படியாவது ஹர்திக் பாண்டியாவை வெளியேற்றணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருந்ததால் அவங்க இந்த டீலுக்கு ஓகே சொல்லியிருக்காங்க. இப்போ சிவம் துபே மிட் ட்ரான்ஸ்ஃபர் மூலிமா அவர் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு போக இருக்காரு. அதே போல் ஹர்திக் பாண்டியா அவர் மிட் ட்ரான்ஸ்ஃபர் மூலிமா சிஎஸ்கே அணிக்கு வர இருக்காரு அப்படிங்கிறதான் இப்போ யாருமே நம்ப முடியாத தகவல்களாக இருக்குது. ஸோ அதனுடைய முதல் காரணமாக தான் பார்த்தீங்கன்னா, நேற்று மும்பை இந்தியன்ஸ் அணியின் ஸ்குவாடில் இருந்தே ஹர்திக் பாண்டியா அவர் நீக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிற தகவலும் தற்போது உறுதி செய்கிற வண்ணமாக இருக்குது. அதனால் இன்னைக்கு நம்ம சிஎஸ்கே விளையாட போகிற இந்த மேட்ச்சில் சிவம் துபே சிஎஸ்கே அணியில் விளையாடுவாரா விளையாட மாட்டாரா அப்படிங்கிற மிகப்பெரிய சந்தேகம், கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்கு. ஒருவேளை சிவம் துபே அவர் விளையாண்டாரு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சிஎஸ்கே வந்து இந்த ஆண்டு ஐபிஎல் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், நம்ம அடுத்த வருஷம் அதாவது 2027 இந்த ட்ரேடிங்கை பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நாங்கள் இந்த ட்ரேடிங் பண்ணுற ஐடியாவில் இல்லை. ஏன்னா சிஎஸ்கே அணியின் அந்த ஸ்குவாடை மாற்றும் பட்சத்தில் சிஎஸ்கே அணிக்கு தோல்வி ஏற்படலாம். அதனால் அடுத்த வருஷம் வச்சுக்கலாம் அப்படிங்கிற முடிவை சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் எடுத்துருக்கலாம். ஆனால் இன்றைக்கி சிவம் துபே அவர் விளையாடலை அப்படின்னா கண்டிப்பாக மிட் ட்ரான்ஸ்ஃபர் மூலிமா ஹர்திக் பாண்டியா சிஎஸ்கே டீமுக்கு வராரு. சிவம் துபே அவர் மும்பை டீமுக்கு மிட் ட்ரான்ஸ்ஃபர் மூலிமா போகிறாரு அப்படிங்கிறது, இது நடக்க போகுது அப்படிங்கிறது ஏறக்குறைய உறுதியான விஷயம் அப்படின்னு நம்ம எல்லாருமே ஏற்றுக்கலாம். ஸோ ஆக மொத்தம் ஹர்திக் பாண்டியா இந்த வருஷமும் அடுத்த வருஷமும் சிஎஸ்கே அணிக்கு வர போகிறாரு அப்படிங்கிறது மட்டும் இப்போ உறுதி செய்யப்பட்ட தகவலாக இருக்குது. ஸோ இந்த சூழ்நிலையில் இன்றைக்கி நம்ம சிஎஸ்கே டிசி டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு எதிராக அவங்க கிரவுண்டில் விளையாட போகிறாங்க. ஏற்கனவே டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை நம்ம சேப்பாக் மைதானத்தில் வச்சு நம்ம சிஎஸ்கே இந்த ஆண்டின் ஐபிஎல் வெற்றி பயணத்தை முதலாவது வெற்றியை டிசி அணிக்கு எதிராக தான் இந்த ஆண்டு ஐபிஎல் சிஎஸ்கே துவங்கியிருந்தாங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் சிஎஸ்கேவுக்கு கண்டிப்பாக மிக முக்கியமான ஆட்டம், நிச்சயமாக அடுத்தடுத்து வெற்றி தேவைப்படக்கூடிய நிலைமையில் தான் சிஎஸ்கே இருக்காங்க. ஏன்னா இப்போ 8 புள்ளிகள் இருக்காங்க, இன்னும் 5 மேட்ச் சிஎஸ்கே அணிக்கு இருக்குது.
5ல் அட்லீஸ்ட் இன்னும் ஒரு 4 மேட்சாவது கண்டிப்பாக சிஎஸ்கே ஜெயிச்சாதான் அந்த குவாலிஃபிகேஷன் அந்த 16 புள்ளிகளை சிஎஸ்கே ஈஸியாக எட்ட முடியும். 16 புள்ளிகள் இப்போ இருக்கிற பாயிண்ட்ஸ் டேபிள் நிலவரம் பிரகாரம் பார்த்தீங்கன்னா 16 புள்ளிகள் ப்ளஸ் ரன் ரேட்டும் இருந்தால் நிச்சயமாக சிஎஸ்கே பிளே ஆஃபுக்கு உள்ளே போக முடியும் அப்படிங்கிற நிலைமை இருக்குது. அப்படிங்கிறதால ஏற்கனவே சிஎஸ்கே அன்றைக்கி ரன் ரேட் பரவாயில்ல, மைனஸில் இல்லை. அப்படிங்கிறதால நிச்சயமாக சிஎஸ்கே இன்னும் 4 ஆட்டமாவது கண்டிப்பாக ஜெயிக்கணும். 5 அவுட் ஆஃப் 4 ஜெயிக்கணும். அதனால் இன்றைக்கி நடக்க போகிற ஆட்டத்தில் நிச்சயமாக சிஎஸ்கே ஜெயிக்க வேண்டிய கட்டாயத்தில் தர்ம சங்கடமான நிலைமையில தான் இருக்காங்க. ஸோ நம்ம சிஎஸ்கே எந்த நிலைமையில் இருக்கிறோமோ அதே நிலைமையில் அப்படியே அச்சு அசர் பிசுறு தட்டாமல் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி அவங்களுமே இருக்காங்க. ஏன்னா அவங்களும் சிஎஸ்கே போல் 8 புள்ளிகள் தான், 5 ஆட்டம் மிச்சம் இருக்குது. ஆனால் மைனஸ் ரன் ரேட்டில் இருக்காங்க. ஸோ இது சிஎஸ்கே அணிக்கு சாதகமான விஷயமாக இருந்தாலும் இப்போதைக்கு கரண்ட் ஃபார்ம் 2 டீமில் யார் நல்ல ஃபார்மில் இருக்காங்க அப்படின்னு கேட்டால் சிஎஸ்கே இது வரைக்கும் டெல்லி விளையாண்ட ஆட்டங்களை விட சிஎஸ்கே நல்லா விளையாண்டுருக்காங்க அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். முக்கியமாக மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் சிஎஸ்கே நல்ல கம்பேக் கொடுத்தாங்க, நல்லா பந்து போட்டாங்க. அதனால் கண்டிப்பாக சிஎஸ்கே இப்போ டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை விட வலுவான நிலைமையில் இருக்காங்க. ஆனால் பிளேயிங் 11 ஸ்குவாடில் தான் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத ஒரு சில மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்த வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கு. இதில் வழக்கம் போல் ருத்ராஜ், சஞ்சு சாம்சன் 2 பேருமே ஓப்பனராக தான் வரப்போகிறாங்க. அதே போல் 3வது இடத்துல அதிரடியாக ஆடக்கூடிய ஊர்வில் பட்டேல் அவரை 3வது இடத்துல இறக்குறாங்க. ஆனால் 4வது இடத்துல பிரேவிஸ் அவர் வராரு. கடந்த ஆட்டத்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு கார்த்திக் சர்மா அவரை இறக்கி விட்டாங்க. அவரும் பார்த்தீங்கன்னா நான் என்னமோ பெரிய பேட்ஸ்மேன் அப்படிங்கிற மாதிரி கிடைச்ச வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டாலும் இதுக்கு முன்னாடி சிஎஸ்கேவுக்கு தேவைப்பட்ட நேரத்தில் அவர் ஒரு நல்ல பேட்டிங் கார்த்திக் சர்மா விளையாடலை. ஆனால் கடந்த ஆட்டத்தில் ஈஸியாக ஜெயிக்கிற மேட்ச் மாதிரி தான் இருந்துச்சு. அந்த ஆட்டத்தில் தன்னுடைய டேலண்ட்டை அவர் ப்ரூவ் பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு தான் ரசிகர்கள் சொல்கிறாங்க. ஸோ ஆனாலுமே 4வது இடத்துல பிரேவிஸ் வராரு. 5வது இடத்துல கார்த்திக் சர்மா அவர் விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்புறம் 6வது இடத்துல சிவம் துபே அவர் விளையாடுவாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஒருவேளை விளையாண்டார்னா ஹர்திக் பாண்டியா அவர் கூட பண்ண போகிற அந்த மிட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது கண்டிப்பாக அடுத்த வருஷம் தான் நடக்கும். ஒருவேளை சிவம் துபே விளையாடலைன்னா நிச்சயமாக ஹர்திக் பாண்டியா சீக்கிரமாகவே சிஎஸ்கே அணிக்கு இந்த ஆண்டு ஐபிஎல்லுக்குள்ளேயே வந்துவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அதனால் சிவம் துபே விளையாண்டார்னா 6வது இடம், அப்படி விளையாடலைன்னா அவருடைய இடத்துல சர்ஃப்ராஸ் கான் அவரை இன்னைக்கு விளையாட வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்புறம் 7வது பிளேயராக ஜெமி ஓவர்டன், ஏன்னா இந்த மேட்ச்லையுமே நம்ம எம்எஸ் தோனி அவர் விளையாட மாட்டார் அப்படிங்கிறத நேற்றே சொல்லிட்டாங்க. அதனால் 7வது பிளேயராக ஜெமி ஓவர்டன் அவர் தான் விளையாட போகிறாரு. ஆனால் 8வது இடத்துல தான் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு சோகமான விஷயம் சிஎஸ்கே அணிக்கு நடந்திருக்கு. ஏன்னா கடந்த ஆட்டத்தில் சிஎஸ்கே அணிக்காக டெபியூட் பண்ணியிருந்த ராமகிருஷ்ணா கோஷ் அவர் ஃபஸ்ட்டு கேட்ச் கடந்த ஆட்டத்தில் நம்ம பிடிச்சிருந்தார். அற்புதமான அந்த கேட்சை பார்த்துருந்தோம். அந்த கேட்சில் இருந்து அதுக்கப்புறமா பந்தும் போட்டார், விக்கெட்டும் எடுத்தார். ஆனால் பாவம் அவருக்கு இன்ஜூர் ஆனதால் கம்ப்ளீட்டாக ஐபிஎல்லை விட்டு ரூல்ட் அவுட் ஆகிட்டார். அதனால் 8வது இடத்துல கண்டிப்பாக ராமகிருஷ்ணா கோஷ் விளையாட போகிறதில்ல. அப்படிங்கிறதால பிரசாந்த் வீர் அவருக்கு 8வது பிளேயருக்கான ஸ்லாட் கிடைக்குது. அடுத்து 9வது பிளேயராக ஹுசைன் 9வதாக விளையாடுறாரு. 10வதாக நூர் அகமது, 11வது பிளேயராக அன்ஷுல் கம்போஜி, அப்புறம் இம்பேக்ட் பிளேயராக சிங் இல்லைனா முகேஷ் சௌத்ரி. இவங்க 2 பேரில் யாராவது விளையாடுவாங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி சிஎஸ்கே விளையாட போகிற அந்த பிளேயிங் 11 ஸ்குவாடாக இருக்க போது. முக்கியமாக இன்றைக்கி எல்லாருடைய எதிர்பார்ப்பும் என்ன அப்படின்னா, நேற்று மும்பை இந்தியன்ஸ் அணியில் ஹர்திக் பாண்டியா அவர் விளையாடல. இன்றைக்கி சிஎஸ்கே அணியில் சிவம் துபே அவர் விளையாட போகிறாரா விளையாடலையா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே ஏற்பட்டிருக்கு. ஒருவேளை சிவம் துபே விளையாடல அப்படின்னா சிஎஸ்கே அணிக்கு ஹர்திக் பாண்டியா இந்த ஆண்டு ஐபிஎல்லே அவர் வர போகிறாரு. அப்படி சிவம் துபே விளையாண்டார் அப்படின்னா ஹர்திக் பாண்டியா அடுத்த வருஷம் ஐபிஎல்ல தான் விளையாடுவார் அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கலாம். ஸோ ஆக மொத்தம் ஹர்திக் பாண்டியா சிஎஸ்கே அணிக்கு வரது கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கப்படுது. நீங்கள் ஹர்திக் பாண்டியா சிஎஸ்கேவுக்கு வரதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதே போல் சிவம் துபே வெளியே போக போகிறாரு, அவர் போகிறத பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதே போல் இன்றைக்கி நடக்க போகிற இந்த முக்கியமான மேட்ச் சிஎஸ்கே ஜெயிப்பாங்களா? இந்த பிளேயிங் 11 ஸ்குவாடை பற்றியும் உங்களுடைய கருத்தை நிச்சயமாக கமெண்ட்டில் சொல்லிடுங்க.